ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் அங்கே இங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றது. அங்கே அப்படின்னா வஹான், இங்கே அப்படின்னா யஹான் அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஹீ சவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பஹான் பிளஸ் ஹீ, ஸோ வஹீன் அப்படின்னு சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மே வஹீன் தா, இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா தான்னு சொல்லணும். இதுவே பெண்ணா இருந்தா தீ அப்படின்னு சொல்லணும். மே வஹீன் தி, மே வஹீன் தா அப்படின்றத சொல்லணும். வஹான் சொல்லக்கூடாது, வஹீன். ஓகேங்களா? அங்கதான் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இருந்தேன், இது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால தா தி தே யூஸ் பண்ணணும். இதுவே ப்ளூரல்னா தே சவுண்ட் வரும். அவர் அங்கதான் இருந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஓ வஹீன் தா. இதுவே அவள் அங்கதான் இருந்தாள், பிரியா அங்கதான் இருந்தா அப்படிலாம் சொல்றதுக்கு ஓ வஹீன் தி அப்படின்றது வரும். அடுத்தது சாவி அங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சாபி வஹீன் தி அப்படின்னு சொல்லணும். சாபி வஹீன் தி. ஸோ சாபி அப்படின்றது நம்ம தமிழ்ல சாவின்னு சொல்ற மாதிரி ஹிந்தியில சாபி அப்படின்னு வரும். ஸோ கொஞ்சம் தான் வேரியேஷன்ஸ் வருது பாருங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலரா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஹிந்தியிலையும் தமிழ்லையும் முக்கியமான சில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் உச்சரிப்பு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் அந்த ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஹம் அப்படின்னா படித்தோம்னு வரும். ஓகேங்களாங்க? ஹம் அப்படின்னா நாங்கள், உசே ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூல். ஸோ உசே ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூல் அப்படின்றது அர்த்தம். அந்த ஸ்கூலில் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உசி ஸ்கூல் மே. படி தி அப்படின்னு சொல்லணும். படே தே. ஸோ இங்கே நாங்கள் படே தே அப்படின்றது வரும். இதுவே அவர் அப்படின்னா படா தா. பெண் அப்படின்னா படி தி. இங்கே படே தே அப்படின்றது வரும். ஸோ நீங்கள் வரப்போகிற நியூ இயரில் ஹிந்தியில் சரளமாக பேசணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு ஹிந்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு பிகினராக இருக்கிற பட்சத்தில் தேவைப்படக்கூடிய பிடிஎஃப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனலில் நான் இப்போ போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னாலும், ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம தான் வீடியோ பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரீகால் பண்ணும்பொழுது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அந்த வீடியோவை தேடி எடுத்து பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹோல் வீடியோவை பார்த்து முடிக்க 10 மினிட்ஸ் ஆகும். இதுவே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அது கூடவே முக்கியமான சில வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லையும் எப்படி பேசுறது. ஸோ இப்போ தா தி அப்படின்னு சொன்னது பாஸ்டில்ன்றதுனால நம்ம அப்படி பேசுகிறோம் அப்படின்னு. இதுவே நம்ம ப்ரெசென்ட்ல இல்லை ஃப்யூச்சரில் பேசுறது எப்படி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம சரளமாக பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லையும், முக்கியமான சில ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட்ஸு, டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய 500+ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ், இது எல்லாமே என்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஆஃபர் 25% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக ஹிந்தியில் பேச முடியும். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா பிடிஎஃப் ப்ளஸ் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ்க்கான ஆக்சஸ்மே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லாரும் நீங்கள் கால் பண்ணப்போ வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் அப்படின்னா ஹம் சப் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் கால் பண்ண அப்போ அப்படின்னு வருது. ஸோ ஜப் ஆப்னே கால் கியாத்தா, ஜப் அப்படின்னா அப்போ, ஆப்னே கால் கியாத்தா நீங்கள் கால் பண்ணீங்க. ஸோ ஆப்னே கால் கியாத்தா, தப் அப்போ, கால் பண்ண அப்போ, எப்போ அப்படின்னா தப். ஹம் நாங்கள், ஹம் சப் அப்படின்னா நாங்கள் எல்லாரும். கர்பர் ஹி தி அப்படின்னா கர்பர் அப்படின்னா வீட்டில் அப்படின்னு அர்த்தம். கர்பர் ஹி அப்படின்னா வீட்டில் தான். தே அப்படின்னா இருந்தோம். அவள் அப்படின்னா தீன்னு வரும். இங்கே ஹம் சப் எல்லாரும் ப்ளூரல் ஃபார்ம், அதனால தே அப்படின்றது வரும். அடுத்தது அங்கே தான் அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ வஹீன் ஃபைதா ஹுவே தே அப்படின்னு சொல்லணும். இது ரெஸ்பெக்டோட சொல்கிறதுனால ஹுவே தே அப்படின்றத போட்டிருக்கேன்.
ஒரு ஆணை ரொம்ப ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுதும், ஒருத்தவங்களை ஒரு நபரை ரொம்ப மரியாதையாக சொல்லும் பொழுதும் வந்து தே சவுண்ட் யூஸ் பண்ணி பேசுவோம். அதாவது ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணி பேசுவோம். இங்கே வந்து ஹுவாத்தா அப்படின்னு சொல்லணும். அவர் அப்படின்னா வந்து பைதா ஹுவாத்தா அப்படின்னா அங்கே தான் பிறந்தாரு அப்படின்றது அர்த்தம். அவர் அங்கே தான் வளர்ந்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ வஹின் பலே படே தே அப்படின்னு சொல்லணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் பலே படா தா அப்படின்னா வந்து அவர் வளர்ந்தார். இதுவே ரெஸ்பெக்டாக சொல்லும் பொழுது பலே படே தே அப்படின்றது வரும். இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் பெஹலே பார் அப்படின்னா வந்து முதல் தடவை அப்படின்றது அர்த்தம். ஸோ பெஹலா அப்படின்னா வந்து முதல். ஸோ பெஹலே பார் அப்படின்னா முதல் தடவை. இஹீன் அப்படின்னா இங்கே தான். மிலே தே நாங்கள் அப்படின்னு சொன்னோம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம், அதனால மிலே தே அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ளூரலில் பேசும் பொழுது ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இது எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக சொல்லணும். ஸோ இங்கே தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆக்சிடென்ட் எஹின் ஹுவாத்தா அப்படின்னு சொல்லணும். எஹின் ஹுவாத்தா, நான் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பாஸ்ட், ஆல்ரெடி நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் பற்றி பேசும்பொழுது மே கர்ப்பர். ஸோ இங்கே கர்ப்பே அப்படின்னு சொல்லலாம், கர்ப்பர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் தான் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கர்ப்பர் ஹி இல்லை கர்ப்பே ஹி. ஹூன் அப்படின்னா இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படி தான் சொல்ல போகிறீங்க. அவர் எங்கள் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஹமாரே சாத் ஹி ஹே. ஸோ ஹமாரே சாத் அப்படின்னா எங்கள் கூட தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமாரே சாத் ஹி ஹே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நானும் அந்த ஷாப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேபி. உசி ஷாப் அந்த ஷாப்பில் தான் அப்படின்னா உசி ஷாப் மே. ஹூன் அப்படின்னா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ வஹி ஹேன். ஸோ அவர்கள்னு சொன்னால் வந்து வே அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? வே வஹின் ஹேன். ப்ளூரல் அப்படின்னாலே ஹேன்னு சொல்லணும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேங்களா? ஹூன் அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறீங்க, நான் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். அவர் அவள் அப்படின்னா ஹே அப்படின்னு வரும். ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்னா ஹேன் வரும். தா தி தே பார்த்தோம் இல்லையா, அதே போல் இங்கே வந்து ஹூன் ஹே ஹேன். ஓகேங்களா? அடுத்தது திவ்யா இப்போ எங்கள் கூட பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து திவ்யா அபி அப்படின்னா இப்போ, அபி அப்படின்னா இப்போ, ஹமாரே சாத் எங்கள் கூட, சஹி சலாமத் அப்படின்னா பத்திரமா, இல்லை சுரக்ஷித் ஹேன் அப்படின்னா பத்திரமா இருக்காங்க. ஸோ சஹி சலாமத் அப்படின்னு சொல்லலாம், சுரக்ஷித் ஹேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இங்கே தான் பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் எஹின் ருக்தி ஹே. ஸோ பஸ்ஸு, காரு, இந்த மாதிரி காடி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெண்பாலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால ருக்தி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ நில் அப்படின்னா ருக்கோ. ஸோ நிற்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ருக்தி ஹே. அடுத்தது புக் அங்கே தான் இருக்கும், சரியா பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு புக் வஹீன் ஹோகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வஹீன் ஹோகி. தங் சே தேக்கோ அப்படின்னா சரியா பாரு, தீக் சே தேக்கோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி இன்னும் சவுண்டு வந்துதான், நீங்கள் இங்கே தான் இருப்பீர்கள் என்று அவர் சொன்னார். என்று அப்படி வந்ததுனாலே அதுக்கு அடுத்து வர்ற சென்டென்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ இதோட யூசேஜ் என்று கீயோட யூசேஜ் வந்து நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோஸில். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உன்ஹோனே கஹாத்தா அவர் சொன்னார். உன்ஹோனே கஹாத்தா அந்த என்று அதுக்கான சவுண்டு வந்து கி. ஆப் எஹே ஹோங்கே நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. இங்கே தான் நாங்கள் வழக்கமாக மளிகை சாமான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழக்கமாக அப்படின்னா ஆம்தோர் பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆம்தோர் பர் அப்படின்னா நாங்கள் வழக்கமாக, பொதுவாக, ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஆம்தோர் பர். கிரானாக்கா சாமான் அப்படின்னா மளிகை சாமான். கிரானாக்கா சாமான் அப்படின்னா மளிகை சாமான். இல்லை ராஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கர்கா சாமான் வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கர்கா சாமான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக சாமான் அப்படின்னா பொருள் அப்படின்றது அர்த்தம். ஸோ கிரானாக்கா சாமான், இல்லை ராஷன், இல்லை கர்கா சாமான், மூணுத்துல எது வேணாலும் சொல்லலாம். எஹின் சே அப்படின்னா இங்கே இருந்து. ஸோ எஹின் அப்படின்னா இங்கே தான் அப்படின்னு சொன்னோம். இங்கே இருந்து தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இருந்து அப்படின்னாலே ஹிந்தியில் வந்து சே, எஹின் சே. கரித்தே ஹேன் நாங்கள் அப்படின்றதுனால கரித்தே சவுண்டு வருது. ஓகேங்களா? அவர் அப்படின்னா கரீத்தா, அவள் அப்படின்னா கரீத்தி. ஹேன் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனால ஹேன் வருது. இப்படி தான் நீங்கள் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஆப்கோ அப்படின்னா நீங்கள் தமிழ், ஐசேஹி ஸோ ஐசா அப்படின்னா அப்படி, ஸோ வைசா அப்படின்னா இப்படி, இங்கே வந்து இப்படி தான் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுனால ஐசேஹி ப்ராக்டிஸ் கர்னே சாகியே அப்படின்னு சொல்லணும்.
நீங்கள் இப்படி தான் பிரியாணி சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கோ பிரியாணி ஐசே ஹி பனானே சாகியே இல்லை பனானே ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ சாகியே சொன்னாலும் கரெக்டு தான். நீங்கள் இதை எப்படி தான் செய்யணும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறதுக்கு வந்து ஸோ ஆனாகே அப்படின்னா வரணும், ஜானாகே அப்படின்னா போகணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கர்னாகே, சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பனானா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ பிரியாணி பெண்பால் அப்படின்றதுனால பனானி ஹே அப்படின்றது வருது. ஸோ ப்ராக்டிஸ் கர்னா ஹே அப்படின்னு சொன்னாலுமே கரெக்டு தான். ஆப்கோ ஏ ஐசா ஹி கர்னா சாகியே. ஸோ ஏ அப்படின்னா இதை, ஐசா ஹி அப்படின்னா அப்படி தான், கர்னா சாகியே அப்படின்னா செய்யணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.